யோகிராம் சூரத் குமாரம் யோகிராம் சூரத் குமார் தேவஜாதி மனித ரூபம் யோகிராம் சூரத் குமாரம். திருவண்ணாமலை மகான் கடவுளின் குழந்தை அடியார்க்கு நல்லான் எங்கள் சத்குருநாதன் அவர்கள் பாதங்களில் என் சிரம் பதிய வைத்து அறிவார்ந்த பக்தி மிகுந்த மனம் நெகிழ்ந்த இந்த சபை முன்பு என்னுடைய உரையை துவக்குகின்றேன். இந்த அடாத மழையிலும் தைரியம் விடாது குருவை தரிசிக்க வேண்டும் என்று யோகிராம் சரத்குமார் அவர்களின் பிறந்த நாள் தினத்தன்று இங்கே குழுமியிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் பொற்பாதங்களில் என் சிரம் பதிய வைக்கிறேன். மழையார்ந்தது வரல என்று இந்த விழா முடிந்த பிறகு ஒரு 100 பேராவது சொல்வார்கள். ஆக வந்திருக்கின்ற 300 பேர் யார்? அவர்களுக்கு மழை இல்லையா? இல்லை. உள்ளுக்குள்ளே குருவை பற்றிய ஒரு தாபம் வந்துவிட்டால், ஒரு ஏக்கம் வந்துவிட்டால், எனக்கு குருவை தெரிய வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டால் எந்த உபாதையும் நமக்கு முன்னே நிற்காது. அந்த குருவிற்கான ஏக்கம் ஒருவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. காசுக்கான ஏக்கம், மனைவிக்கான ஏக்கம், குழந்தைகளுக்கான ஏக்கம், புகழுக்கான ஏக்கம் என்று பெரும் உண்டு. இவைகளோடு எனக்கு ஒரு குரு வேண்டும் என்று எவர் ஒருவர் இயங்குகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் செல்வமும் நல்ல மனைவியும் அற்புதமான குழந்தைகளும் நிம்மதியான வாழ்க்கையும் மிக எளிதாக வந்து சேரும். இதற்கு உதாரணம் பாலகுமார். ஒரே ஒரு விஷயம் கிடைத்தால் போதும், ஒரு சத்தியமான குரு கிடைத்தால் போதும், ஒரு உண்மையான குரு கிடைத்தால் போதும், சகலமும் வந்து சேரும். குரு கிடைத்தால் போதும் என்றுதானே சொல்ல வேண்டும். எதற்கு பாலகுமாரன் ஒரு சத்தியமான குரு, உண்மையான குரு என்று சொல்கிறான்? அரிசியிலும் பருப்பிலும் போலிகள் இருப்பது போல, உண்ணுகிற உணவில் போலிகள் இருப்பது போல, கலப்படம் இருப்பது போல, குரு என்ற விஷயத்திலும் போலிகளும் கலப்படங்களும் உண்டு. எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அப்படி சொல்பவர் அல்ல. பசுமரம் வைத்திருந்தால் குருவாகிட முடியாது. ஒரு குரு என்பவருடைய தன்மை, நீங்கள் எதிரே உள்ளே உட்கார்ந்த உடனே உங்கள் மனது அமைதியில் ஆழ்ந்தால் அங்கே எதிரே இருப்பவருக்கு பெயர் குரு. எங்கே போய் நீங்கள் உட்கார்ந்தவுடன் அவரை பார்க்கிறீர்களோ அப்போது உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி கவ்விக்கொள்ளுகிறேன். பா, இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான், இதானா நீங்க தான் எனக்கு குருவா என்று ஆரம்பித்து விட்டால், என்று மனம் இயங்க விட்டால், அவரை ஒரு காதலோடு பார்க்க துவங்கி விட்டால் அவர்தான் குரு. அதுதான் நீங்கள் வர வேண்டிய இடம். மற்றெல்லாம் சில்லற போக்குவரத்து. நாளைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்டரிபுரம் போனா என்ன இருக்குங்க? பண்டரிபுரத்தை உன் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார், அவர்தான் குரு. என்ன சொல்கிறாய் பாலகுமாரா? பண்டரிபுரத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதா? என்ன சொல்கிறாய்? எனக்கு புரியவில்லையே. உங்களுக்கு நேரடியாக இப்படி பேசுவதை விட ஒரு கதையாக சொன்னால் நன்றாக இருக்கும். என் சம்பவங்களோடு எடுத்து சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும். யாருக்கு குரு வேண்டும் என்ற இயக்கம் வரும்? யாருக்கு அந்த தாபம் எழும்? அப்படி அந்த குரு என்ற இயக்கம் தாபம் வந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? யார் தன்னை பெரிய கொம்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு குரு கிடைப்பது கஷ்டம். தான் மிகப்பெரிய கெட்டிக்காரன், அல்ஜிப்ரால கெட்டிக்காரன்
எனக்கு பிசிக்ஸ் தெரியும். இது விஞ்ஞானம், சாதாரண கணக்கு, பூமியில் உண்டான விஷயம், புதிதாக முளைத்ததல்ல, பூமிக்கு அப்பாற்பட்டதல்ல, பிரபஞ்ச சக்தி அல்ல, உன் மனம் அல்ல, வெறும் புத்தி. யாருக்கு அந்த தவிப்பு எனக்கு தெரிய வேண்டும், எதை தெரிய வேண்டும், என்னை தெரிய வேண்டும், நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்ற ஏக்கம் வந்தால் அவனை குரு கவனித்துக் கொள்வார். ஆனால் அந்த ஏக்கம் வராமல் உங்களுக்கு தடையாக இருப்பது நான் என்ற அகந்தை. பாலகுமாரனுக்கு நான் என்ற அகந்தை இருந்தது. யாரு பாலகுமாரன்? மகத்தான ரைட்டர், தமிழகம் போற்றுகின்ற ரைட்டர். யோகிராம் சரத்குமார் அவர்களை சந்திக்கும் போது நான் 30 நாவல் எழுதிட்டேன், கிட்டத்தட்ட 70 சிறுகதைகள் எழுதிவிட்டேன். பாலகுமாரன்னா நீ ஞாபகம் ரைட்டர்ல என்று என்னை தெருவிலே போகிறவர்கள் அடையாளம் கண்டு கொண்டக்கூடிய அளவுக்கு. இங்கதான் பிரச்சனை. ரோட்ல நடந்த போது சார் பாலகுமாரன்னா, ஆமா ரொம்ப நல்லா இல்லை சார், தேங்க்ஸ். இங்க கிளம்பும் பாருங்க, 2 கொம்பு பெருசா வளரும், ஆகாயத்துக்கு போய் முற்ற அளவுக்கு அந்த கொம்பு வளரும். என்ன செய்தாய்? கதை எழுதினாய். சித்திரமும் கைவழக்கம், செந்தமிழும் நாவழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். By practice you can achieve this. இதில் கர்வப்பட என்ன இருக்கிறது? ஆனால் பாலகுமாரனுக்கு கர்வம் வந்தது. எப்படி? நான் ரைட்டர். என்ன கர்வம்? உட்கார்ந்து பாலகுமாரன் ரைட்டர் மட்டுமா, உள்ளுக்குள்ள மனசை ஒருநிலைப்படுத்துகின்ற மகத்தான சக்தியை உடையவன் அல்லவா அப்படின்னு ஒரு கர்வம். திருவண்ணாமலை நோக்கி பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறேன். ஒருவர் சாமி உங்ககிட்ட பேசணும். மனுஷால சாகடிக்கிற வார்த்தை இந்த சாமி, நம்ம ஆசாமி. அங்கேருந்து 2 பேர் கை கூப்பி சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நம்ம சாமின்னு ஒரு நினைப்பு வந்துடும். சாமி உங்ககிட்ட பேசணும். என்ன? யோகிராம் சார், நான் இப்போ ஜபம் பண்ணின்னு இருக்கேன், சும்மா உட்காந்துருக்கல, இப்போ பேசுகிறேன் போ. அவரை புறக்கணித்தாக்கி விட்டது. போய் திருவண்ணாமலை இறங்கி ஆகிவிட்டது. லாட்ஜில் போய் உட்காந்துட்டு வேற வேஷ்டி வேற சட்டம் பார்த்துட்டு விபூதியை குறைச்சி நெத்தியில் இட்டுண்டு அந்த கண்ணாடியில் பார்த்தோன்னே ஜன்ன வழியாக வெளிச்சம், நெத்தியில் விபூதி, வெள்ளை சட்டை, வெள்ளை வெட்டி. தேஜஸ் வந்துடுத்தோ, அது வெயில் பட்டு சட்டையில் பட்டு வெளிச்சம் வந்து, அது தேஜஸ் இல்லை, சாதாரணமான லைட்டு. 2 ஃபோக்கஸ் லைட்டிங்க போட்டு ஒரு மாதிரி டைட்டாக க்ளோஸ்அப் வச்சா என் மூஞ்சி தேஜஸ் வந்த மாதிரி பண்ணிவிடலாம், அவ்வளோதான். ஆனால் கர்வம் கொண்ட மனம் தன்னை எப்படியெல்லாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றும். தேஜஸ் வந்து விட்டது என்று நினைக்கும். தேஜஸ் வந்துவிட்டோ போய் கீழே இறங்கியாச்சு. இறங்கினா திருவண்ணாமலையில் காலேஜ் போகிற டைம் 8:15 8:45 நிறைய பெண்கள் போயிட்டு இருந்தாங்க. சார் நீங்கள் பாலகுமாரன்? ஆமாம் சார். கைது போடுங்க சார், ஃபிசிக்ஸ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, காமர்ஸ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு எல்லாத்தையும். என்ன தோணித்து? சார் இது யோகிராம் சரத்குமார் பார்க்கலையே, யோகிராம் சரத்குமார் பார்த்துருந்தா பாலகுமாரன் எப்பேர் கொத்த ரைட்டர் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருக்குமே, தெரிஞ்சிருந்தா இன்னும் மதிப்பு கூட இருக்குமே என்று நினைத்தேன். தப்பு தேஜஸ் வந்துடுன்னு நினச்சது. 2வது தப்பு, யோகிராம் சரத்குமாருக்கு நான் யாரு, எப்பேற்பட்ட ரைட்டர்னு தெரியல என்று நினைத்தது. 3வது பெரிய தப்பு, உள்ளுக்குள்ள திருவண்ணாமலைக்குள்ள லாட்ஜிலேருந்து இறங்கி திருவண்ணாமலைக்குள்ள நுழையத்துக்குள்ள 20 பேர் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வணக்கம் என்று மற்றவர் உங்களை சொல்வதை வாங்கி கொண்டு கீழே போட தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வணக்கத்தை தூக்கி தோளில் வச்சுக்கினீங்கனாக்கா நடக்க முடியாது, அது பெரிய சுமை. யாராவது வணக்கம் என்று சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை மாதிரி உண்டா என்று சொன்னால் முழுசாக வாங்கிக்கோங்க, கீழே அடுத்த க்ஷணமே கீழே போட்டுருங்க. அப்படி போடுவதில் தான் உங்கள் சாமர்த்தியம் இருக்கிறது.
ஆனால் வழிநடுக வணக்கம் என்று சொல்லி நடந்தபோது இன்னும் நடையிலே ஒரு கம்பீரம் வந்தது. அவன் நிஜமாவே பெரிய ஆளாயிட்டோம் என் நினைப்பு வந்தது. யோகிராம் சத்குமார் அவர்கள் சன்னதி தெருவில் இருக்கிறார்கள். கம்பி கதவு உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். நான் போய் நிற்கிறேன். என்ன பண்ணுறேன், போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் நான் வேலை செய்தேன், டஃபே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஒருத்தருக்கு என்ன கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட என்ன வாங்கணும் அப்படின்னு உலகம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இன்னும் பச்சையாக சொல்ல போகிறதா இருந்தால் எப்படி லஞ்சம் கொடுக்கணும், எப்படி லஞ்சம் வாங்கணும், நான் எக்ஸ்பர்ட் அதில். சார் ஹெல்ப் மீ, ஐ ஹெல்ப் யூ. இந்த வார்த்தை வந்து நிறைய பேர் தெரியாது. நான் ரொம்ப அழகாக சரியான நேரத்தில் ஐ ஹெல்ப் யூ, யூ ஹெல்ப் மீ. அது எல்லாம் செட்டில் ஆகிடும், கிடுகிடுன்னு செட்டில் ஆகிடும். 600 கண்டெய்னர்கள் சென்னைக்கு போக வேண்டும். பாம்பேயில் யார் யாரை பிடிச்சி என்னென்ன வேலை பண்ணமோ அத்தனையும் செய்ய தெரிந்த ஒரு திமிர் அகங்காரம் உள்ள ஒரு பர்ச்சேஸ் ஆள் என்ன பண்ணலாம், மலப்பழம், ஆப்பிள், நிறைய மல்லிப்பூ, ஒரு ரோஜா மாலை அப்படின்லாம் வாங்கிட்டு அப்படி ப்ரெசன்டேஷன். இதெல்லாம் பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இல்லை. அது 3வது முட்டாள்தனம். வாழைப்பழம் கொடுத்து ஆப்பிள் பழம் கொடுத்து மாலை போட்டால் ஒரு குரு மயங்கிற குரு இருக்கா? திண்டு மாலை போட்டால் பல்லு அப்படி ஒரு பளிச்சுன்னு தெரியும். மயங்கிற குரு இருக்கிறார்கள். ஆனால் நாம் சத்தியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற பொழுது இது வேகாது. உள்ள நுழைஞ்சு நிற்கிற டடார்னு ஒரு சத்தம். ஒரு ஆஷ்டே ஆள் உயரத்திலிருந்து கீழே விழுந்து 2ஆ பிறந்து சிதறி, சிகரெட் துணுக்குகள் சிதறி கீழே முழுக்க வந்து ஆஷ்ட் அழைத்து பாயில. தேவிக்கு யூ மேட் திஸ் பிளேஸ் கெட்டர். இது கீழே போடுறது தேவிக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. யூ மேட் திஸ் பிளேஸ் கெட்டர். தேவிக்கு யூ மேட். உங்களுக்கு ஒரு கோபமா ஒரு சின்ன அதட்டலா ஒரு சொல்லிட்டு இருக்கார். என்னடா வந்த நேரம் சரியில்லை போல இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சிருக்கேன். பாலகுமார் வந்திருக்கார் சாமி, கதவை திறப்போம். அவர் கொஞ்சம் கொச்சையா தமிழ் பேச, கதவை திறப்போம். கதவை திறந்தது. நான் உள்ளுக்குள்ள போனேன். பாலகுமார், how are you? அவர் கீழே ஆஷையை தள்ளி விட்டு, ஆஷெல்லாம் தள்ளி விட்டுட்டு கட்டரம் தள்ளிட்டு அதே கையை தூக்கி என் தோல்ல வச்சார். வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, இந்த பக்கம் முழுக்க கருப்பாய் போச்சு. ஓஹோ, this became made your shirt dirty. அப்படி வேகமாக தொடச்சா இன்னும் அதிகமான கருப்பு. நான் கொஞ்சம் கேட்டுக்காரன். அந்த க்ஷணத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம மேல கருப்பு தடவுறார். எங்கேயோ தப்பு, சாரி மன்னிச்சுங்கோ, நான் ஏதாவது கர்வப்பட்டிருந்தா விட்டுருங்கோ என்று நான் உள்ளுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் குரு எளிதில் விடுங்குவது அல்ல. புலிவாயில் போன மாம்சம் அது கபலீகரம் பண்ணிவிட்டுத்தான் ஓயும். கடைசி துண்டு வரை உண்டு விட்டுத்தான் நகுரும். புலிவாயில் போன மாம்சமும் நல்ல குருவிடம் கிடைத்த சீடனும் மீளவே முடியாது. உட்காரணும், உட்காரணும். மற்றவங்க இறங்கி எழுதி போயிட்டாங்க. வெளியே காத்துருக்காங்க. ஒரு 7 பேர் இருக்காங்க. சாமி உள்ள அனுப்புவோம். எல்லார் கையிலும் மாலை. திருவண்ணாமலையில மாலை கட்டுறது வாங்கி பார்த்துருக்கணும். நீங்க இந்த சாமந்தி காம்பை கட் பண்ணவே மாட்டான், அப்படியே கொடுத்துருவோம். அதுவும் 2 நாளுக்கு சாமந்தி பூ, அதில் நூல் சுத்தி இருக்கும். இந்த நூல் சுத்தின மாலை அங்கே எதிர வந்தது. முதல் ஆள் உள்ள வந்தாரு, கையில் மாலை வச்சிருந்தார். இவர் யார் தெரியுமா? பக்கத்தில் இருக்க என்னை பார்த்து கேட்டார். தெரியும் சாமி அப்படின்னா. நான் நிமிந்து பார்த்தேன். எவனை என் கூட பேசாத ஜபம் பண்ணிருக்கேன்னு துரத்தினேனோ அவன் தான் மாலையோட நிற்கிறான். நான் எவ்வளவு அலட்சியமாக அவனை துரத்தினேன். அவன் பதில் சொல்றான், எனக்கு தெரியும் சாமி. யாரு? பெரிய ரைட்டர் சாமி, ரொம்ப நல்ல ரைட்டர். அப்படியா? இந்த மாலையை அவருக்கு போடு. எவனை புறக்கணித்தேனோ அவன் என் குருவின் சன்னிதானத்தில் என்னை மிகப்பெரிய எழுத்தாளன்
என்று சொல்கிறான். இந்த வார்த்தைக்கு நான் ஹோட்டல் வாசல்ல உட்கார்ந்து ஆசைப்பட்டேன். ஆனால் எவன் துரத்தினேனோ, எவனை புறக்கணித்தேனோ அவன் சொல்கிறான், மிகப்பெரிய எழுத்தாளர், மிக நல்ல எழுத்தாளர். பார்க்கத்தை கிராமத்தார் மாதிரி தான் இருந்தார். எங்கேருந்து எது வரும்னு நண்பர்களே கணிக்கவே முடியாது. அந்த மாலையை அவருக்கு போடுவோம், போட்டது. அடுத்தது யாரு? இன்னொரு மாலை அவருக்கு போடுவோம். என் கழுத்திலே 7 மாலைகள், கழட்டக்கூடாது. இங்க சேர்ல உட்காந்துக்கிறேன், ஒரு 7 மாலை என்னை போட்டு உட்கார வைங்க, ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஒன்று ரம்மியமா அழகா இருக்காது. ஒரு மாலை ஒரு கழுத்து தாங்கும், 2வது மாலை தாங்கும். 7 மாலையோடு ஒரு உட்கார்ந்திருக்கிறான் என்றால் அது ஒன்று சவமாக இருக்க வேண்டும், இல்லை பூம்பும் மாடா இருக்கும். ஏன்னா பூம்பும் மாடுன்னு தான் நினைச்சேன் நான். இத்தனை மாலையோட ஒரு மாடு தான் இருக்குமே தவிர மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அவன் மாலை போட்டான், எனக்கு நமஸ்காரம் பண்ணா, அவருக்கும் நமஸ்காரம் பண்ணா. எனக்கு பக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இங்க பெரிய விளையாட்டு ஒன்று இருக்கு, சவுக்கடி இருக்கு என்று பயந்து கூட இருக்க. let us go out. ஆப்பா நிம்மதி, மாலையை கைட்டு விடலாம் என்று கை வைத்தால் நோ, டோன்ட் ரிமூவ். இந்த டோன்ட் ரிமூவ் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இங்க எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் அந்த வார்த்தையை, அந்த கமாண்டை மீற முடியாது. நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சுவேன், கமாண்டெல்லாம் நான் மட்டும் சொல்லாது. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் முறைக்கிறவன், சண்டை போடுறவன், இன்னும் கையில் பலமே உண்டு. அந்த ஃபிஸ்ட் ஃபைட்டுக்கு தயாராக இருப்பவன். அடிச்சா அடிப்பேன், நடுவோடு அடிப்பேன் என்கிற திமிர் உடையவன். ஆனால் நோ, டோன்ட் ரிமூவ் இட் என்று சொன்னால் அதை மீற என்னால் என்றைக்குமே முடிந்ததில்லை. அந்த குரலை தாண்டவே முடியாது. என்ன கமான் எழுந்துரு, சசி கதவு தாப்பாடு போடு. அந்த கசி தாத்தா போட்டு கையில் சாவியை கொடுத்துட்டான். நானும் அவரு நிற்கிறோம். என்னுடைய இடது கையில் விசிறியும் கொட்டாங்கச்சியும், என்னுடைய வலது கையில் குச்சி. இவை இரண்டையும் நான் மேலே பிடித்துக் கொள்ள வேண்டும். என் கழுத்திலே 7 மாலை. நான் பாகியலட்சுமி சொல்லியிருக்கிறேன், 7 மாலை கொடுத்து இடது கையில் விசிறியும் கொட்டாங்கச்சியும் கொடுத்து இடது கையில் கொள்ளு குச்சி ஒரு போட்டோ எடுக்கணும், அதை வச்சுக்கணும் என்ற ஆசை. ஏனென்றால் நான் அப்பொழுது எப்படி இருந்தேன் என்று தெரியவில்லை. இப்பொழுதாவது அந்த மாதிரி அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. Let us walk. இப்படி கையை தூக்கிண்டு திருவண்ணாமலை முழுக்க நான் சுற்றினேன். யாருக்கெல்லாம் கைது போட்டேன்னா அவங்களாம் எதிர வராங்க, சிரிக்கிறாங்க. என்னத்தின் சிரிக்கிறாங்க? இவன் மாற்றுவான் மகனை அப்படின்னு சிரிக்கிறாங்களா, இல்ல இது பெரிய ஆசீர்வாதம் சிரிக்கிறாங்களா எனக்கு தெரியாது. எல்லாரும் ஈன்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு போட்டோம். அது அல்ல, என் ஒய்ஃபு சாந்தா இருக்காளே, என் மேல பெரிய பிரியம் உள்ளவர். என் வீட்டுக்காருக்கு ஏதோ மொள்ள ஞானம் வந்துருக்கு. இவன் எங்கெங்கயோ சுத்தின்தான், இப்ப நல்ல வேலையா குருன்னு ஒரு இடம் சுத்தலாம், இது வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பளிச்சென்ற பாலிஸ்டர் வேட்டி வாங்கி கொடுத்தார். 2 கை மேலே இருக்க, பாலிஸ்டர் வேட்டி இடுப்பில் இருக்க, அதற்கு மேல் சட்டை இருக்க. அந்த பாலிஸ்டர் வேட்டி எப்பொழுது வேண்டுமானாலும் அவிழ்ந்து விடுவேன் என்ற நிலையில் ஒருவன் நடக்க வேண்டும் என்றால் இதை விட கேவலமான ஒரு இடம் ஒரு எழுத்தாளனுக்கு வராது. ஜட்டியும் சட்டையுமாய் ஒரு எழுத்தாளன் திருவண்ணாமலையில் வலம் வைந்தால் அவனுக்கு ஆயுசுக்கும் கேவலமான ஒரு விஷயமாக இருக்கும். என்னுடைய முதல் வேண்டுகோள், குருவே ஞானம் கொடு என்பதல்ல, குருவே எனக்கு செல்வம் கொடு என்பதில்ல, குருவே என் வேட்டி அவராமல் இருக்க வேண்டும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், போ, எனக்கு வேஷ்டி அவராமல் இருந்தா போறோம். இன் அதர் வேர்ட்ஸ், என்னை அவமானம் தொடாமல் இருந்தால் போதும். காசா, ஞானமா, நன்மக்களா, இல்லது இல்லற சுகமா, இல்லை கவிதை எழுதி மாற்றலாம், இல்லை, ஒரு மனிதனுக்கு அவமானம் வராதிருந்தால் போதும். மற்றதெல்லாம் செகண்டரி. குருவே என் வேட்டி அவராது இருக்க வேண்டும். எல்லா இடமும் சுத்தி வந்தாச்சு.
உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அந்த கட்டாங்கச்சிக்கும் கொம்பையும் கொடுத்துட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். வேட்டி 2ஆ பிரிஞ்சது, அப்படியே கவுந்து கொண்டது. பிரிந்திருந்த வேட்டிக்கு நடுவே நான் படுத்திருந்தேன். என் கையில் இப்போ ஃப்ரீயா இருக்கு. எடுத்து வாரி சொல்லிட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பகவான். இட்ஸ் ஆல் ஓவர் பாலகுமார், இட்ஸ் ஆல் ஓவர். எனக்கு புரிந்தது என்றதும் அவர் சொன்ன வார்த்தை இட்ஸ் ஆல் ஓவர். எது ஓவர்? பாலகுமாருடைய கர்ப்பம் ஓவர். அன்றிலிருந்து இன்று வரை நான் எழுதுவேன் எழுத்தாளன் என்ற கர்வம் எனக்கு வந்ததே இல்லை, இனி வரவும் வராது. எப்பேற்பட்ட விஷயங்களை நான் எழுதினாலும் இது எனக்கு இடப்பட்ட பிச்சை. ஒருவருக்கு செருப்பு தைக்க தெரியும், ஒருவருக்கு மரம் செதுக்க தெரியும், ஒருவர் சிற்பியாக இருக்கிறார், ஒருவர் நல்ல நிர்வாகியாக இருக்கிறார், பாலகுமாரன் எழுதுபவனாக இருக்கிறார். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய வித்தை ஒன்றும் இல்லை, ஒரு மகத்தான காரியம் என்னும் இல்லை. என்னுடைய வேலையை எந்த கர்வமும் இன்றி சாதாரணமாக வருக வருக சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதால் அந்த வேலை சுத்தமானதாக, அழகானதாக, நறுவிசானதாக இருக்கிறது. இப்படி பாலகுமாரனுடைய கர்வ கொம்புகளை ஒடித்து போட்டவர் குரு. உங்களை முதலில் தனக்கு சீடனாக ஏற்றும்படி உங்களை தயார் செய்வதுதான் குருவனுடைய வேலை. அப்படியா? வேசி அவர அளவுக்கு உங்களை இழுத்துன்னு போவாரா? அந்த பயத்தை தருவாரா? இது பெரிய தண்டனையாக இருக்கிறதே என்று உங்களுக்கு தோன்றி என்றால் குரு எனக்கு செய்த உதவியும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டும். என்ன உதவி செய்தார் என்று சொல்ல வேண்டும். கமலா என்னுடைய முதல் மனைவி. போய் உட்கார்ந்து பேசும்போது வழக்கமா என் கூட பேசுவாரு. என்ன ஒரு மாதிரி உயர்ந்த நிலைக்கு அனுப்புவார். நான் கத்தின்னு இருப்பேன், இவங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு திடீர்னு கமலா கிட்ட மட்டுமே பேசுறார். கமலா, ஹவ் இஸ் யுவர் ஆஃபீஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏதாவது கஷ்டமா? அவங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. நல்லா தான் இருக்கேன், சௌக்கியமாக தான் இருக்கேன். ஆஃபீஸ் போகாமல் இருந்தா ஐயோ எப்படி, நான் பொண்ணு வச்சுட்டு இருக்கேனே. இவர்கள் சம்பாதிக்கிற காசுல தான் பொண்ணு கல்யாணம் ஆகணுன்ற தீர்மானமான எண்ணத்திலே இருக்கிறார்கள். அது அவர்களுடைய அறியாமை. ஆனால் இப்படி விசாரிக்கிறாரே என்ற பயம் எனக்கு வந்தது. அன்றைக்கு வந்த கமலா டைபாய்டு ஜுரம் என்று ஆரம்பித்து, வேறு ஏதோ தொற்று நோய் என்று ஆரம்பித்து, 7 நாட்களுக்கு பிறகு மெனஞ்சைட்டிஸ், மூளை காய்ச்சல் என்று தெரிந்து, பன்றியை கடித்த கொசு மனிதரை கடித்தால் அவருக்கு வரக்கூடிய நோய் மெனஞ்சைட்டிஸ். இவங்களுக்கு எங்க வந்தது என்ன எனக்கு புரியல. ஆனால் கடுமையான டாக்டர் சொல்றாங்க ஆப்ரேட் பண்ணி ஆகணும். பைபாஸ் இங்கே உடைச்சு ஓப்பன் பண்ணி இங்கேருந்து எடுத்து இங்கே ஆப்ரேட் பண்ணி இங்கே ஆப்ரேட் பண்ணி இங்கே ஆப்ரேட் பண்ணி ஒரு பைபாஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் குடலுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு ஆப்ரேஷன். எனக்கு மிகுந்த கவலை இருந்தது. அதை போய் சொன்னபோது யோகிராம் சரத்குமார், சாந்தா நீ சூர்யாவின் உபநயனத்திற்கு ஏற்பாடு செய். கேட்டு கமலா உடம்பு சரியாகணும்னு கேட்டான். அவர் சொன்னது சூர்யாவுடைய உபநயனத்துக்கு ஏற்பாடு செய். என்கிட்ட அவளை காசு இல்லையா, யார்கிட்டையாவது வாங்கு, இப்போ இந்த இடம் நீ புக் பண்ணி எடுத்தால் போகணும், போகாம கொடுக்காது. ஸோ இந்த நண்பனை போய் அந்த நண்பனை போய் அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு காசை வாங்கி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அந்த சத்திரத்தை ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. கமலா தேவகி ஆஸ்பத்திரி, இப்போது மீனாட்சி என்ற ஆஸ்பத்திரி இருக்கிறார். பைபாஸ் எப்படி சார் இருப்பாங்களா பார்ப்போம். உயிரோடு இருக்கிறது கஷ்டம், 50% சான்ஸு. இன்னொரு 50% அப்படியே உயிரோடு இருந்தாலும் he will live like a vegetable.
ஒரு சுருங்கிய காய்கறி போல படுக்கையிலேயே எல்லா விஷயங்களும் முடிக்கித்துக் கொண்டிருக்கிற ஒரு கடினமான நிலைமையில் தான் இருப்பார்கள் என்று டாக்டர் சொன்னார். நான் அவரிடம் சொல்லி அனுப்பினேன், ஆஸ்க் பாலகுமார் நாட் டு வரி, கமலா வில் வாக், கமலா வில் ரன், ஆஸ்க் பாலகுமார் நாட் டு வரி. அவர் தேவிக்கு மருத்துவமனையில் இருக்க நானும் சாந்தாவும் போய் திருவண்ணாமலை ஓயா மடத்தில் சூர்யாவுக்கு உபநயனம் செய்தோம். நாந்தி என்கின்ற எங்களுடைய முன்னோருக்கு செய்கின்ற அந்த தர்ப்பணத்தை, அந்த தானத்தை நாங்கள் செய்யும் போது அருகிலே நின்று எங்களை செய்வதை குறிப்பாக பார்த்தார். மிக அருகிலே நின்றார். அந்த நாந்தி என்கிற அந்த விஷயத்தை, எங்கள் மூத்தோர் வணக்கத்தை நான் செய்த பிறகு என் மனைவியினுடைய நிலைமை மெல்ல மெல்ல சரியாயிற்று. அந்த உபநயனம் முடிந்த பிறகே அவர் தெளிவாக்கி விட்டார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆயிற்று. கமலா வில் வாக், கமலா வில் ரன். டாக்டர் சொன்னது வெஜிடபிள், உயிரோடு இருப்பதுக்கு 50% சான்ஸ், மிச்சத்தில் வெஜிடபிளாக இருப்பார்கள் என்று சொல்ல, ஆனால் கமலா வில் வாக், கமலா வில் ரன் என்று அந்த ஞானி சொன்னார். கமலா இன்றும் சந்தோஷமாக இந்த அவையிலே அமர்ந்து இதிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் நான் விஞ்ஞானத்தை நம்புவதா, ஞானத்தை நம்புவதா? நான் டாக்டர்களை இழிவாக செல்லவில்லை. டாக்டர்களை வழி நடத்துகின்ற அந்த தன்மை ஒரு சித்த புருஷனுக்கு, ஒரு ஞானிக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சித்த புருஷனை, ஒரு குருவை நான் மிக நெருக்கமாக அனுபவித்தேன். என்னை தண்டித்தது மட்டுமல்ல, எனக்கு என்னை புரிய செய்தது மட்டுமல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை உணர்த்தியது மட்டுமல்ல, என் மனைவியை என்னிடம் காப்பாற்றி கொடுத்தார். அப்படி அந்த மனைவியை நான் அவர் காப்பாற்றி கொடுக்கவில்லை எனில் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பது என் மகள். 16 வயசு பொண்ணு கேட்கிறா, இங்க இந்த வயசுல எனக்கு அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா? என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு அப்பா என்ன பதில் சொல்லுவான்? அம்மா சாக கிடைக்கிறாள், இப்போ அம்மா செத்து போயிட்டா அது எனக்கு கஷ்டமா என்று ஆஸ்பத்திரி வாசல ஒரு பொண்ணு கேட்டா உங்க அப்பா என்ன பதில் சொல்வான்? என்ன வரும்? சாந்தாவுக்கு என்ன நிலைமை வரும்? பாலகுமாரும் சாந்தாவும் சேர்ந்து கமலாவை கொன்று விட்டார்கள் என்று சர்வ ஈஸியாக சுலபமாக சொல்வார்கள். தீரா பழிவதற்கும் கமலா இன்று பலமாக நிற்பதற்கு சாந்தா உதவி செய்ய, பாலகுமாரன் பிரார்த்தனை செய்ய எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி இருக்க காரணம் எங்கள் குருநாதர் யோகிராம் சத்குமார். உங்கள் மகத்தான கடினத்தில் இருந்து தூக்கி காப்பாற்றுகின்ற ஒரு பலம் அவருக்குத்தான் உண்டு. நண்பர்களே, தண்டிப்பது மட்டுமா? உங்களை சங்கடத்திலிருந்து காப்பாற்றுவது மட்டுமா? இல்லை, வேறொரு விஷயம் இருக்கிறது. சூட்சமாக இருப்பவருக்கு அந்த விஷயம் புரிபடும். பால்குமார், why you want this beggar? என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் என்று அவர் கேட்கிறார். பகவான், most of my friends doesn't believe in God, but inside their mind they believe God. என்னுடைய நண்பர்கள் பல பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆனால் அடிப்படையில் கடவுள் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் உடையவர்கள். நான் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறேன், ஆனால் அடிப்படையில் அடிமனதில் கடவுள் இல்லையோ என்று தோன்றுகிறது. என்னால் புகழும் பணமும் சம்பாதித்து விட முடியும். ஹார்ட் ஒர்க், கடின வேலை செய்தால் போதும். ஆனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற பெரிய கேள்விக்கு என்னால் பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. தயவு செய்து நீங்கள் கடவுள் இருப்பை பற்றி எனக்கு சொன்னால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்வி ஒன்று பதிலளித்த மாதிரி இருக்கும். நான் நிம்மதியாக இருப்பேன்.
வாட் a big question this man is asking. ஜெயராமா இப்படி என்ன கேட்கிறார், நான் எப்படி புரிந்து சொல்வது என்று பரிதுவிட்டு அரற்றி எல்லாம் செய்து, this beggar will try. சகலம் அறிந்த ஞானி எப்படி பேசுகிறார்? this beggar will try. என் தலையில் கை வைச்சார், கழுத்தில் கை வைச்சார், முதுகில் கை வைச்சார், நடுமுதுக்கு வந்தார், அடிமுதுக்கு வந்து கை வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல தான் இருக்கு. பின்னந்தல கழுத்து, பிடரி என்கிற கழுத்து, 2 பக்க எலும்புக்கு நடுவே உள்ள மார்பு பகுதி, இன்னும் கீழே வந்த அடி வயிற்று பகுதி, இன்னும் கீழே வந்தால் அந்த குதப்பகுதி கடினமான வலி. என்னால் முடியாது, போறோம் என்று ஓடிடலாமா என்று நினைக்கிற பொழுது என்னால் அசையக்கூட முடியவில்லை. இவர் என்னமோ செய்கிறார், இதை ஏற்றுக்கொள்வோம். இவர் என்ன செய்தாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்று சொல்லி நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். அந்த அடியில் இருந்து அந்த விஷயமானது மேலே ஏறியது, இன்னும் மேலே ஏறியது, நெஞ்சுக்கு கீழே வந்து நின்றது, பளிச்சென்று வெடித்தது. கருப்பு வெள்ளை புகை, பல எழுத்து சித்திரங்கள், ஹும் என்ற ஞாபகம். அவர் அலை மாதிரி புகை வந்து உள்ளது. அறுகோணம் முக்கோணம், அதை சுற்றி எழுத்துக்கள். அது அநாதகம் என்பதை பிற்பாடு தெரிந்து கொண்டேன். அந்த நேரம் எனக்கு தெரியாது. இப்படித்தான் இருக்கும் அநாதகம் என்பதையும் நான் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொண்டேன். அந்த நேரம் தெரியாது. அந்த அநாதகம் விழிப்படைந்தது. நண்பர்களே, கடவுள் இல்லை என்று எவன் சொன்னாலும் அவன் நிர்மூடன். உடனடியாக ஒத்துக்கொள்ளுங்கள். எவன் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அவன் நிர்மூடன். மகத்தான சக்தி ஒன்று உண்டு. எங்கே? வெளியே மட்டுமல்ல, உங்கள் உடம்புக்குள்ளேயும் மகத்தான சக்தி ஒன்று உண்டு. உங்கள் உடம்புக்கு நடுவே அந்த மகத்தான சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் வெளியேயும் இருக்கிறது, அந்த சக்தி தான் உள்ளேயும் இருக்கிறது. அந்த சக்தியை தரிசிக்க தெரியாமல் தான் நாம் விதமான டைட்டில் போட்டுக்கிறோம். அந்த சக்தி உள்ளுக்குள்ளே இருப்பது தான் உங்களுக்கு விதவிதமான டைட்டில்களை கொண்டு வந்து தருகிறது. உங்களுடைய சாமர்த்தியம் எல்லாம் அந்த சக்தி தான். அந்த சக்தியை நேரடி தரிசனம் செய்வதற்கு உங்களால் முடியாது. ஒரு சக்தி வாய்ந்த குரு காண்பித்தால் தான் முடியும். யார் ஒருவர் காட்டினால் பார்க்காத அறி, காட்டப்படும் போது யாரால் பார்க்க முடியாது, ஆனால் காட்டப்படாத போது பார்க்க முடியாது. அது தெரிவிக்கிற குருவுக்கு நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். என்ன வேணா படிக்கும் என்றால் அது எழுந்து அந்த அநாகத்துக்கு கிட்டே வந்து நிற்கிறது. மொத்த காட்சியும் மாறி போச்சு. கடவுள் என்பது என்ன? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் என்பது நடராஜரா, மகாவிஷ்ணுவா, சங்கு சக்கரதாரியா, ஆண்டாளா, லட்சுமியா? அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்பதுதான் அந்த கடவுள் விஷயம். மணல் துகள். உங்களுக்கும் எனக்கும் நடுவே இருக்கின்ற சக்தி மணல் துகள். அசஞ்சே இருக்கு. இதான் நடராஜருடைய டான்ஸ். தா தை தை தா தை தை தா தை தா தை தா. இந்த அசைவுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடனம் தான் நடராஜர் தரிசனம். நண்பர்களே, இந்த தரிசனத்தை பார்த்தபோது எனக்கு எதிரே இருக்கிறவருடைய உள்ளே இருக்கின்ற உயிர் சுருள் தெரிந்தது. அடாடா, இவர் இப்படியா? இவர் இங்கேருந்து வந்தாரா? இவர் இந்த இடத்திலேருந்து வந்திருக்காரா? இடம் என்றால் இந்த ராயப்பேட்டை, மயிலாப்பூர், அரக்கோணம், வந்தவாசி அல்ல. இந்த ஜென்மம் எங்கிருந்து வந்திருக்கிறதோ அந்த இடம் எனக்கு தெரிகிறது. அதாவது தரையிலிருந்து பார்ப்பது வேறு, 3வது மாடியிலிருந்து பார்ப்பது வேறு.
மூணாவது மாடி அந்த தெரு தெரிஞ்சு போச்சு, அந்த தெரு தெரிஞ்சு போச்சு. அங்க மாட்டு வண்டி போறது, இங்க லாரி வருது, இங்க ஒருத்தர் நடக்கிறாரு, அந்த 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 பக்கத்துல 2 பேர் பேசிட்டு இருக்கா என்று ஒரு உயரத்திலே இருந்து பார்க்கும்பொழுது எப்படி சகலமும் தெரியுமோ அப்பொழுது உங்கள் மனதின் உச்சியிலே போய் நின்று விடுவீர்கள். என்னென்னமோ தெரியும், என்னென்னமோ தெரியும், என்னென்னமோ வரும். உனக்கு வலிக்கிறதா? எங்க வலிக்கிறது? கை வலிக்கிறதா? என்ன பண்ண? இடிச்சுட்டியா? முதல்ல அந்த கையை தடவி கொடுத்தால் எந்த ரத்தம் கட்டி கொண்டிருக்கிறதோ இந்த மனம் அந்த இடத்தோடு அந்த வலியோடு அந்த இரத்த கட்டோடு பேசி தடவி கொடுக்கிற போது அது நகரும். அந்த வலி இப்ப வலிக்கிறதா? இல்லை. என் முன்னாடி பல பேர் இதை சொல்லியிருக்கிறார்கள். இதை என் சத்தங்கத்தினர் நன்றாக அறிவார்கள். குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறான், பாலா அழுது அடம் பிடிக்கிறான். அப்படியா? ஒரு 5 நிமிஷம் கொடுத்து பார்க்க. நான் அரை மணி நேரமா போராடுறேன், ஒரு உப்புமா ஒரு வாய் சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு 5 நிமிஷம் சாப்பிடுவான். இங்கே உட்காந்து இங்கே நின்று ஜரந்தில் சீனிவாசா சாப்பிடு சாப்பிடு, சீனிவாசா சாப்பிடு, பசிக்கிட்டோம் 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 சாப்பிடு. 5வது நிமிடம் சீனிவாசன் என்ற குழந்தை சாப்பிட்டு விடுவான். இது நடந்தது. இம்மாதிரி பல விஷயங்கள். இது எப்படி வரும்? அநாதகம் திறந்தால் வரும். அநாதகம் எப்படி திறக்கும்? ஒரு குரு நினைத்தாதான் திறக்க முடியும். ஒரு குரு நினைத்தாதான் திறக்க முடியும். நீங்களாய் ஒன்றும் பண்ணி புடுங்க முடியாது. இந்த அலட்டலே வேணா, நான் பண்ணிட முடியாது. இதுதான் நாத்திகத்தினுடைய நிர்மூலத்தனம். என்னால் முடியும் என்று நினைக்கிறதும் நாத்திகமும் ஒன்று. நீ அல்ல. நீ இயங்குவதற்கு காரணம் நீ அல்ல. வேறொரு பிரபஞ்ச சக்தி உன்னை நகர்த்துகிறது, அழுத்துகிறது, ஆட்டுவிக்கிறது. யார் ஒருவர் ஆட்டுவித்தால் ஆனாதாரே நீ ஆடிக்கொண்டிருக்கிற பொம்மை. இது நெல்முனை அளவும் சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு தெளிவு வந்து விட்டால் உங்கள் செயல்கள் துல்லியமாக இருக்கும். எவர் மீதும் பகமை இருக்காது. எப்போதோ முடிந்த காரியம். பாலகுமாரனுடைய வாழ்க்கை என்ன, என்று, எப்படி என்பது எப்பொழுதோ எழுதி வைக்கப்படுத்தது. அது முடிந்த காரியம். இது தெளிவாக தெரியும். ஒருவர் மீதும் பொல்லாப்பு இல்லை. ஒருவர் மீதும் எது குறித்தும் பொல்லாப்பு இல்லை. நான் பண்ணல என்ன, அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன சண்டை? நான் என்னை எப்படி ஆட்டு வைக்கிறார்கள் நினைக்கிறானோ அப்படித்தானே உன்னையும் ஆட்டு வைக்கிறார்கள். இந்த பொம்மை அந்த பொம்மைக்கும் என்னையா சண்டை? என்ன சண்டை போட முடியும்? என்ன வெறுப்பு வரும்? ஆட்டு வித்தால் யார் ஒரு ஆடாதாரி. ஆடுகின்ற பொம்மை என்று தெரிந்தால் ஒரு பொல்லாப்பும் இல்லை. அந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை என்கிற மகா வாக்கியத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் யோசனை செய்து பாருங்கள். ஒரு பொல்லாப்பும் இல்லை. எவர் மீதும் எது குறித்தும் எப்போதும் எந்த சச்சரவும் இல்லை. வந்தோம், வாழ்ந்தோம், போய்கொண்டே இருப்போம். அவ்வளவுதான். இந்த நிலைமையை ஒரு குரு சொல்லித் தருவார். எப்படி உன்னுடைய குண்டலினியை உற்சாகப்படுத்துவது மூலம், எப்படி உன் அநாதகத்தை திறப்பது மூலம். அநாதகம் திறந்த பிறகு விசுக்தி, விசுக்தி திறந்த பிறகு ஆஞ்ஞை, ஆஞ்ஞை திறந்த பிறகு சகசிரம். அப்படி போகும். இது கீழே இறங்கிச்சுன்னா இங்கே இருந்துன்னா நன்னா பசிக்கும். இது கீழே வந்துச்சுன்னா குறிவிரைப்பு பெரிதாக இருக்கும். இன்னும் கீழே இறங்கியது என்றால் உடம்பில் இருந்த கழிவுகள் வெளியே போகும். ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. கூடல் எல்லாம் உங்களுடைய 2வது இடத்தை மிக உன்னிப்பாக கவனிக்க, தியானிக்க, அந்த பக்கத்துக்குன்று நீ துண்டிவிட கூடல் மிக அற்புதமாக இருக்கும். எழுது எங்க இருக்கு? உள்ள இருக்கெல்லாம். வெளியே இருக்க மாத்திரை வாங்கி போட்டுட்டா மயக்கம்தான் வரும். உள்ளே இருக்கிறது. ஆக இந்த அநாதகம் மேலே மேலே நகர நகர மேலே நகர நகர வேறு ஒரு உலகம் தெரியும். நானும் யோகிராம் சரத்குமாரும் இரவு 9 மணிக்கு அவருடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கிறோம். பல்வேறு விதமாக பகவானை நான் அனுபவித்திருக்கிறேன்.
அங்கே பௌர்ணமி நிலவு நன்றாக 2 பனை உயரத்துக்கு வந்தது. அப்படியே பார்த்துருக்கேன். அவரும் பார்த்தார். பகவான் ஃபுல் மூன். எஸ், இட்ஸ் அ ஃபுல் மூன். அது சொல்லும் போதே எனக்கு என்னமோ இடிக்கும். என்ன நான் ஃபுல் மூன்றேன். ஆமாம் ஃபுல் மூன் அப்படின்னு ஒரு ஆமோதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, சிரிச்சு சும்மா இருக்கலாமே, இதுக்கு ஆமோதிக்கிறார் என்று புரியவில்லை. இந்த பக்கம் பார்த்தா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் பார்க்குறேன். கிழக்கில் ஃபுல் மூன், மேற்கில் ஒரு சந்திரன். தகச்சு போச்சு. பிளர் அடிக்குதான். இவ்வளோ பிளர் அடிக்கும். இங்கேருந்து இப்படி அடிக்கும் பிளர், இப்படியா பிளர் அடிக்கும். இப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். பால்குமார், there are 7 நிலவுகள் இருக்கின்றன. நீ 2 தான் பார்த்திருக்கிறாய். எப்பேற்பட்ட இடத்தில் என் குருநாதர் இருக்கிறார், எப்பேற்பட்ட இடத்தில் இருக்கிறார். வினாடி நேரத்தில் இன்னொரு நிலவை ஒரு குரு காண்பிக்க முடியும் என்றால் அவரிடம் சரணாகதி அடையாமல், அவருக்கு அடிமையாக இல்லாமல் நான் யாருக்கு அடிமையாக இருப்பேன்? எவரை கும்பிடுவேன்? எனக்கு எந்த கட்சி, எந்த தலைவன்? நான் அந்தனா? அந்த கட்சி ஆளா? எனக்கு ஜாதியும் இல்லை, எனக்கு மதமும் இல்லை, எனக்கு கட்சியும் இல்லை, எனக்கு தலைவர்களும் இல்லை. எனக்கு ஒருவர் மட்டும் உண்டு, என் குரு. எங்க இருக்கப்போ வேற என்ன பண்றார்? இங்க வந்தாச்சு. வராதது. இன்னொரு நாள், ஒரு நாளா 2 நாளா 20 தடவை பைத்தியமாடுகிறார். என்ன பேசணும்னு தெரியாது. பார்ப்பதெல்லாம் வேறாக இருக்கிறது. சாத்தானுடைய அப்பா எதிரே வந்து இருக்கிறார். வரும்போதே தெரிஞ்சு போச்சு. பகவான் இட்ஸ் அ சோல். எஸ், இட்ஸ் அ சோல். அவர் அடுத்த 15ஆம் நாள் இறந்து விட்டார். அது பார்த்தா தெரியுது, நகரப்போகுது, இது நகரப்போகுது, இது நகரப்போகுது. இவ்வளவு பெரிய இடத்தை ஒரு சாதாரண அதிகம் படிப்பு இல்லாத எஸ்எஸ்சி முக்கி பாஸ் பண்ண ஒரு முட்டாள் பையனுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். இது பூர்வ ஜென்ம பந்தம். குரு வேண்டும் என்ற என்னுடைய ஏக்கம் கொடுத்தது. சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாளே, யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாளே. இங்கிலீஷ் அனத்துக்கு, தமிழ் அனத்துக்கு, கணக்கு அனத்துக்கு எனக்கு வேறெல்லவா வேணும். என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர்களை நான் பெரிதாக மதிக்கவே இல்லை. இது எனக்கு வேண்டாம். நான் அப்பத்திலிருந்தே நான் தவித்துக் கொண்டிருப்பது வேறு என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதை கற்றுக் கொடுக்க எனக்கு 45 வயதிலே தான் குரு கிடைத்தார். எப்படி இருக்கும் ஒரு குருவோட அண்மை? ரொம்ப நல்லா இருக்கும். பாக்மார், you sleep here in this beggar's house. சரி பகவான், தலகாணி கிடையாது, மெத்த கிடையாது, நமக்கு இதெல்லாம் இல்லாட்டி தூக்கம் வராது. எப்படி தூங்க போறோம்? ஆனால் படுத்தவங்க தூங்கியாச்சு. ஒரு கெட்ட பழக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கிறது. ஒரு கழிச்சு படுத்துக்கிறதோட மட்டும் இல்லை, ஒரு திண்டு வச்சு படுத்துக்கிறது. ஒரு திண்டு மேலே காலை போட்டு படுத்துக்கிறது. நான் பக்கத்தில் படுத்துட்டேன், தூக்கில் என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியல, அவர் மேலே காலை போட்டு தூங்குறேன். பக்கத்தில் இருக்க ஜெயராமன் வந்து, மகா பாவி, இப்படி ஒரு காட்சியை நான் வாழ்க்கையில் பார்த்தேன்னா ஏன்டா அவர் மேலே காலை போட்டு தூங்குறேன்? ஏன்னா எழுப்ப வேண்டியதான். நான் எழுப்பினேன், அது உன்னை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இஸ் ஸ்லீப்பிங் வெல், டோன்ட் டிஸ்டர்ப் யூ. நான் காத்தால் எழுந்து மனுப்பி கேட்டேன், சாரி, இது எனக்கு பழக்கம், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் தூக்கத்தில் பண்ணிட்டேன். நத்திக்கிறான். பத்மான் ஹேவ் திஸ். கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சம், ஸ்பட்டிகமணி மாலை, இன்னும் வேறு ஏதோ மாலை, அத்தனையும் கைட்டு என் கழுத்தில் போட்டு ஒரு 20 மாலைகளோடு நான் உட்கார்ந்திருந்தேன். பரவசமான இடம். பத்மான், have you taken your breakfast? Yes, Bhagavan. What is it? 2 idlis with sambar and 1 masala dosa and coffee, and I took sweet also. Oh, sweet, idli, masala dosa and coffee. Good tiffin, yes. Very tasty, yes. Bhakmar, let us come, let us eat. இப்போதான் ஒரு கட்டு கட்டிட்டு வர ஈட்டு உட்காந்து இலையை பிடிச்சி, எதிர் பக்கம் இலை எனக்கு, அவருக்கு இந்த பக்கம் இலை எனக்கு. சப்பாத்தி. ஏங்க
இத்தனை சாப்பிட்டு இன்னொரு 2 இட்லி வேணா சாப்பிடலாம், 2 சப்பாத்தி சாப்பிட முடியுமா? அதுவும் அந்த மாமிக்கு கை வலிக்கும் போல இருக்கு, லேசா இட்டு இருக்கா, மொத்தைய அடை மாதிரி இருந்துச்சு, சப்பாத்தியே இல்லை. அதுக்கு உருளைக்கிழங்கு, ஏற்கனவே மசால் தோசை இருக்க உருளைக்கிழங்கு எனக்கு வயிற்று சத்தம் போட்டு இருக்கு, இன்னும் ஒரு உருளைக்கிழங்கு, பிறகு தயிர் சாதம், அப்புறம் தொட்டுக்கட்டுக்கு வத்த குழம்பு. நீங்க கையில் ஊற்றி குடிங்க, பேண்ட் பட்டன் எகிரி எங்கேயோ போகும் போனது, அவ்வளவு இது ஆகாது. சமப்பட்டு மூச்சு வாங்கிட்டு உட்காந்து சரி. மறுநாள் போகும்போது நான் போனால் ஒரு 5 நாள் 6 நாள் தங்குவேன். மறுநாள் போகும்போது ஏதாவது நான் ஏதாவது கொடுக்குறதே அதுக்கு அதை தின்னுட்டு போவோம், நம்ம இங்கே ஒன்றும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி மட்டும் கொடுத்தான். வெங்கட்ராம ஐயா இருந்தவர் வந்து என்ன ஒன்றும் சாப்பிட முடியும், அங்கே போடுறாரியா அத்தனை மீடா போகிற, சரி போ. அவருக்கு தெரியும். அங்கே போய் வந்து உட்கார்ந்த உடனே, பர்க்மார் ஹேவ் யூ டேக்கன் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், டிஃபன் சாப்பிடாச்சா? நோ பகவான், அதாவது இந்த நோ பகவான்ல போட்டா சாப்பிடுவேன் அப்படிங்கிறதா இருக்கு. நோ பகவான், பர்க்மார் லெட் அஸ் ஸ்கிப் இட், அதை விட்டுருவோம். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு பொட்டு ஒரு பொட்டுக்கடலை கிடையாது. இவெல்லாம் பேசுறதுக்கு பயப்படுவா அவருக்கு முன்னாடி. நான் சொன்னேன், எனக்கு முடியாது, எனக்கு பசிக்கிறது, எனக்கு ஏதாவது இப்பவே வேணும். இத்தினோண்டு கல்கண்டு எடுத்து கொடுக்குறது. நான் அப்படியே கையில் வச்சு பார்த்தேன், இட்ஸ் என்ன பர்க்குமார். நான் அந்த கல்கண்டை வாயில போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அரைஞ்சது, பசி போய்விட்டது. இத்தினோண்டு கல்கண்டு. நண்பர்களே, அன்றிலிருந்து சோத்து மீது எனக்கின்ற ஆர்வம் சுத்தமாய் ஒழிந்தது. நீ என்ன போட்டாலும் திங்கிற. நான் இப்போ கமலாட்ட சொல்வேன், உன் கையால் என்ன கொடுத்தாலும் எனக்கு அமிர்தம் போ. அது என்னவா இருந்தாலும் நான் அது வந்து எனக்கு இந்த கடலைப்பருப்பு லேசா வறுத்து கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டு நான் அதை சொல்றதே கிடையாது. என்ன இலையில வருதோ அதை திங்கணும். திங்கிறது வாய்க்கொள்ளா இருந்தால் போதும். ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. மற்றபடி உணவின் மீது இருக்கின்ற ஆசை, உணவை தேடி செய்கின்ற ஆசை போயிற்று. இந்த உணவு ஆசை போனது என்பது மட்டுமல்ல நண்பர்களே, கடவுள் என்ற விஷயத்தை எனக்கு தரிசிக்க கொடுத்த அந்த அற்புதமான தருணங்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவை. இன்றும் 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 என்னுடைய சிலிர்ப்பு, உள்ளுக்குள்ளே ஓடுகின்ற சிலிர்ப்பு என் உச்சி மண்டையை தொட்டால் இந்த இடம் வேற. அது யாரு, அது யாரு எனக்கு தெரியும். உள்ளே என்ன இருக்கு தெரியும். அதை கண்டுகொள்ளும். அதை கண்டுகொள்கிற போது இந்த உடம்பு தாங்க மாட்டேன் என்கிறது, அந்த சிலிர்ப்பு வரும்போது தாங்க மாட்டேன் என்கிறது. எப்படி சிலிர்க்கிறது? இங்கதான். இந்த கை எப்படி இருக்கு? இப்படி இருக்கும். இங்க எப்படி இருக்கும்? இது தாமரை, இது தாமரை. இங்கே இருக்கு சுவாமி. கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த இடத்துல இருக்கார். எங்க வரணும்? இந்த தாமரைக்கு வரணும். இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சைகை. இதை பின்னால் தெரிந்து கொண்டேன். ஆனால் நான் இயல்பாக இருந்தேன். இது தாமரை. இங்க இருக்கேன். கேட்கிறோம். மூளை முழுக்க மின்சாரம் பாயும். உடம்பு முழுக்க விதிர்த்து ஓடும். உள்ளுக்குள்ளே ஒரு அடர்த்தி ஏற்படும். உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து வெளியே நிற்கும். எவன் ஒருவன் ஒரு குருவை இறுக்கமாக அழுத்தமாக பிடித்துக் கொள்கிறானோ அவனுக்கு மரணத்தை கண்டு பயமில்லை. ஏனெனில் அவன் பல முறை செத்து பழகி இருப்பான். மரணம் எளிது. மரணத்தை என்ன என்று தெரியாததால் தானே மரணம் பயம். ஒரு மாதத்தில் 20 முறை இறந்தவருக்கு மரணம் பற்றிய பயம் வருமா? எல்லோரும் சாக பயந்துதான் சாகிறார்கள். தன்னை அறிந்தவன் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறான். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். இல்லை, இப்போ வந்துட்ட நீ பாட்டி இப்போ வந்து நிற்காத, ஒரு 6 மாதம் கழிச்சு வா, நான் பார்க்கலாம். இதை தெளிவாக ஒரு மனிதனால் உணர முடியும். இந்த வேகம், இந்த உள்ளுக்குள்ளே அந்த குன்றணி ரைசாகி இங்கு அநாதகம்
வழியாக ஆங்கையை தொட்டு சகசராரத்துக்கு மேலே இந்த இடம் வரும்போது உயிர் வெளியே போய்விடும். வேற உலகம் இருக்கு. இந்த இந்திய புராணங்களில் சொல்கின்ற பறக்க முடிந்த வேறு சூட்சும சக்திகளோடு பழக முடிந்த அத்தனை விஷயங்களும் உண்மை. உனக்கு உள்ளுக்குள்ள உட்கார தெரியல, அதனால் இவையெல்லாம் கற்பனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில் இவை எல்லா மதங்களிலும் இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து மதம் இன்னும் தெளிவாக சொல்கிறது. மிக பண்பட்ட மிக பெரிய வரலாறு கொண்ட மதம் அல்லவா. எனவே அது மிக தெளிவாக பலமுறை பல்வேறு விதமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சத்தியம் என்று ஒரு சொல், சத்தியம் என்ற ஒரு சொல்லுக்கு குரு என்று பெயர். சத்தியம் என்ற ஒரு சொல்லுக்கு கடவுள் என்று பெயர். சத்தியம் என்ற ஒரு சொல்லுக்கு ஆத்மா என்று பெயர். சத்தியம் என்ற ஒரு சொல்லுக்கு நான் என்று பெயர். சத்தியம் என்ற ஒரு சொல்லுக்கு நீ என்ற பெயர். சத்தியம் என்ற ஒரு சொல்லுக்கு உலகு என்று பெயர். எது சத்தியம்? எது உள்ளுக்குள் இருக்கிறதோ அது சத்தியம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? குருவினுடைய தெளிவு இருக்கிறது. குரு கொடுத்த தெளிவு இருக்கிறது. குரு என்பவர் ஸ்தூல ரூபம் அல்ல, தலப்பாகையும் தாடியும் உள்ளவர் அல்ல. குரு என்பவர் ஒரு சக்தி. அந்த சக்தி எங்கே இருக்கிறது? இதை தூண்டி விட்டு இது திறந்து போச்சு. அப்பொழுது கடவுள் என்பது என்ன? இன்னொரு சக்தி. உலகம் என்பது என்ன? அது ஒரு சக்தி, சக்தியினுடைய வியக்தை. இன்னொரு சக்தி இது. நீ ஒரு சக்தி, நான் ஒரு சக்தி. நானும் நீயும் பேசும்பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் சத்தியமானவை, சக்தி மிகுந்தவை. இந்த சத்தியத்தை உள்ளுக்குள்ளே உணர்ந்த பிறகு வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இல்லை. எழுதுவது எனக்கு எளிதாய் போயிற்று. இங்கேருந்து பாகியலட்சுமியோட இனோவா காரில் மகாபலிபுரம் போகும்போது ஒரு சாப்டர் வரலாற்று விஷயம், திரும்ப வரும்போது ஒரு காதல் கதை, வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வேறு ஒரு ஆன்மீக கதை. ஆக கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியும். என்ன வயசு? 71. பைபாஸ், 2 காலும் நரம்பு எடுத்துருக்கு, நடக்கிறது கஷ்டம், இடுப்பு வலிக்கும், கொஞ்சம் லங்ஸும் சுமாரான லங்ஸ் தான். ஆனாலும் இந்த இடம், இந்த புத்தி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். உள்ள நமஸ்காரம் பண்ணும்போதே தெரியும், ஓஹோ ஓஹோ தெரியும். என் மைத்தூர் வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு பார்த்து ஆட்டாரா, இது சரியா இல்லையே, என்ன நீ லவ் பண்றியா யாராவது? இன்னும் நான் இல்லை. சரி சரி. ஆனால் 3 மாதம் கழித்து நாய்க்குட்டி வெளியே வந்து விட்டது. நான் லவ் பண்ணுறேன், எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், எங்கள் அப்பா சரின்னு சொல்கிறார். இதான் 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். உங்கள் அப்பனுக்கும் தெரியல, உங்கள் ஆத்தாளுக்கும் தெரியல, எனக்கு தெரியும். இந்த சூட்சுமம் வந்துவிடும். இது என்ன என்ற சூட்சுமம் வந்துவிடும். ஆக நாளை விஷயமும் எதிரே இருப்பவர் மனதும் நம்முடைய தெளிவும் ஒன்றாக இருக்கிற பொழுது வாழ்க்கை சமமில்லை, அமைதியானது, மிக தெளிவானது, மிக இயல்பானது. அதை எழுத்தாக்குகிற போது இன்னும் தெளிவு வரும். அதை வார்த்தைகள் கோர்த்து எழுத்தாகிற போது மிகவும் தெளிவு வரும். ஊசி காதில் ஒட்டகங்கள் உட்புகுந்த வந்திடும். ஊசி காதில் ஒட்டகம் போகாதுன்னு தானே சொல்லுவாங்க. இல்ல, குரு நினைச்சால் ஊசி காதில் ஒட்டகங்கள் உட்புகுந்த வந்திடும். அது உள்ளுக்குள்ள நடக்கும். அது எது கடினமோ அது மிக தீவிரமாக நடக்கும். நண்பர்களே, கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஒரு நல்ல பாட்டு ஏற்பாடு பண்ணிக்கலாமோ அப்படின்னு இங்கே இருக்கா யாருக்காவது தோணலாம், என்னத்தையும் உட்காந்து கழுத்தர்த்தான் அப்படின்னு. ஆனால் என்னுடைய சத்சங்கத்தினுடைய வற்புறுத்துக்கு கேட்பட நான் இந்த பேச்சை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன்.
உங்களுக்கு வெறும் பாட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்கு இந்த சத்சங்கம் இல்லை. அடுத்த முறையும் பாட்டு இருக்காது, பாலகுமாரன் தான் பேசுவார். உங்களுக்கு வேறு சில விஷயங்களை சொல்வதற்கு நான் தயாராக இருப்பேன். நண்பர்களே, நான் சொல்ல வேண்டும் என்று உங்களிடம் ஆசைப்பட்ட விஷயம், தயவு செய்து நாம ஜபம் செய்யுங்கள். உங்களை தியானம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பண்ண வராது, உட்காந்தா பேயாட்டம் ஆடும். ஆபீஸ் கவலைகள் எல்லாம் நீங்கள் தியானம் செய்யும் போது தான் வரும். இதை கொண்டாடி பண்ணா படுத்தல் எல்லாம் அப்பதான் ஞாபகம் வரும். ஆனால் நாம ஜபம் செய்கிற பொழுது தியானத்தின் தன்மை வந்துவிடும். இந்த நாம ஜபம் தான் ஒரு ஆரம்பம். சத்சங்கத்தினர் விடாது 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 இந்த நாம ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யோகிராம் சிவகுமார் சத்சங்கம், மயிலையினுடைய சத்சங்கம் நிறைய மந்திர ஜபங்களை சொல்லும். காத்தால வந்திருந்தெல்லாம் தெரியும். ஒரு 15 மந்திரத்தை சரளமாக மூல மந்திரத்தை சொல்வார்கள். ஐம் காயே லகரீம் க்ளீம் அசகல க்ரீம் சௌகு தகல க்ரீம் ஓம் சம் பட்ட ஸ்வாராதிக்ரே கலாவதிம் கிரே பிரித்யங்கரே சம் க்ரீம் ஓம் பட்வாகா. இந்த மந்திர ஜபமும் நாம ஜபமும் யோகிராம் சரத்குமார் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொல்ல, உட்கார்ந்து அரை மணி நேரம் சொல்ல மனதுக்குள் ஒரு திடம் வரும், ஒரு அமைதி வரும். உங்களிடம் ஒரு வேண்டி கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், தயவு செய்து டிவி சீரியல் பார்க்காதீர்கள். உங்களை சிதற அடிப்பது அதுதான், உங்களை நாசமாக்குவது அதுதான். ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், அதுக்குள்ள என்ன கோரமா. எங்க வீட்டில் சொல்லி பார்த்தா அது யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. இது என்ன? அந்த நேரத்தில் உள்ளுக்கொண்டு நாம ஜபம் செய்வதும் மூலமந்திர ஜபம் செய்வதும் உங்களை மனம் ஒருமுகப்படுத்தும். அப்போது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு வரும். இந்த அமைதி, இந்த சைலன்ஸ் மிக பெரிதாக வளரும். 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ உங்களுடைய தலையெழுத்து கேட்பு போல அது வளரும். அந்த வளர்ச்சி உங்களை மிக உயர்த்து கொண்டு போய் சேர்க்கும். நிறைய காசு உள்ளவன் நிம்மதியானவனா? இல்லை. பெரும் உறவுகள் கொண்டவன் நிம்மதியானவனா? இல்லை. எவன் ஒருவன் தன்னை அறிகிறானோ அவனே நிம்மதியானவன். எவன் ஒருவன் தன்னை உணர முடியுமோ அவனே பலவான், அவனே ஞானவான், அவனே அறிவாளி. வெறும் அல்ஜிப்ரா கணக்கையும் பிசிக்ஸையும் கட்டு நான் அறிவாளின்னா அவனோட நிர்மூலன் யாரும் இல்லை. எனக்கு என்ன வேண்டும், நான் யார் என்று தெரியாத வரையில் மற்ற எல்லாம் வீண் விவரங்கள். இதை போட்டு லோட் பண்ணிட்டு அவஸ்தப்படக்கூடாது. ஆக நாம ஜபத்தில் தயவு செய்து ஈடுபடுங்கள். அதற்காகத்தான் இந்த சத்சங்கம் இந்த விழாவை கொண்டாடுகிறது. நாம ஜபம் உங்களை செய்ய வைக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 15 நிமிடம் தான் உங்களை நாம ஜபம் செய்ய வைக்க முடியும். ஆனால் எங்கள் சத்சங்கம் அப்படி அல்ல. வெள்ளிக்கிழமை உட்காந்துருவோம், மாதம் ஒன்றா கொடுவோம். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல வாயை திறந்து பாட்டு பாடுவோம், மனசு குளிர பாட்டு பாடுவோம், நாம ஜபம் செய்வோம். இந்த விஷயங்கள் ஒருவரை நிதானப்படுத்துகின்றன, அமைதிப்படுத்துகின்றன. மற்ற சௌகரியங்கள் பின்னால் தான். சௌகரியங்கள் இருந்த போதும் பணம் இருந்த போதும் அவஸ்தைப்படுகின்ற மனிதர்கள் பல பேர் உண்டு. ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு ஒரு திருப்தியான வார்த்தை யார் நாம ஜபம் செய்கிறாளோ, யார் தன்னை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஏற்படும். குரு என்பவர் தன்னை புரிந்து கொள்ள உதவி செய்கிறவர். எவன் ஒருவன் தன்னை அறிகிறானோ அவன் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவிருக்கிறான். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். யோகிராம் சரத்குமார் என்ற அந்த மகத்தான ஆத்மா என்னை வழி நடத்தியது, என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறது. ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளோட சண்டை அடிதடி ரகலை. நான் 2 பொண்டாட்டியோட 37-38 வருஷம் ஒரே இடத்துல ஒழுங்காக இருந்திருக்கேன். காரணம் என் குரு. ஒரு பிரச்சனையும் வரல. எங்களுக்குள்ள சண்டை வராதுக்கு நம்ம புருன்னு இருக்கோம், அடுத்த செகண்ட் விட்டுருவோம். அப்படிதான். அதனால என்ன, காசு இல்லையே, குறையாது வந்து நிற்கும். உடம்பு கொஞ்சம் ஜுரமா இருக்கே,
கழுத்து வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது சரியாகி போகும். சரியான டாக்டர் கிடைப்பாங்க. அந்த வலியை ஏற்றுக்கொள்ளவும் தெரியும், வலியை நீக்கவும் வழி கிடைக்கும். ஒரு சரியான டாக்டர் கிடைக்கிறதுக்கே நீங்க தபஸ் பண்ணிருக்கணும். அந்த சரியான டாக்டரை உங்களிடம் ஒரு குரு கொண்டு வந்து சேர்ப்பார். குரு என்பவர் சூர ரூபம் அல்ல. குரு என்பவர் ஒரு சூட்சும சக்தி. அவருக்கு இறப்பு என்பதில்லை. அவர் இன்னும் இருக்கிறார், இடையராது இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், இந்த இடத்தில் இருக்கிறார். இங்கு உட்கார்ந்து நான் பேசுவதை நீங்கள் கேட்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை நான் மிக தெளிவாக உணர்கிறேன். இது வெறும் பொம்மை அல்ல, இது அவர்தான். இது ஒரு விஷயம். இதை புரிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே குருவை பற்றி கொண்டு போது ஒரு பணிவு வரும். யாருக்கு பணிவு இருக்கிறதோ அவனால் தான் கற்றுக்கொள்ள முடியும். எவருக்கு பணிவு இல்லையோ அவரால் எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுட்டேன்னு நினைச்சுப்பான். அந்த பணிவு இயல்பாக வரும். வழியில் இருக்க பணிவு அல்ல, தானாக வருகின்ற பணிவு, அமைதியான பணிவு. அந்த பணிவு குருவால் தான் கிடைக்கும். எனக்கு அதை அள்ளி கொடுத்தேன். குருவுக்கு நான் வந்தனம் சொல்லி வணங்கி அவர் பெயரை உங்கள் முன்பு சொன்னதற்கு மிக பெருமைப்பட்டு என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற என் சத்சங்கத்தின் அங்கத்தினர்களுடைய மகத்தான உதவியினால் நடைபெறுகின்ற இந்த விழாவை, சிறப்பை அவர்கள் உதவியால் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்து அவர்களுக்கு நன்றி சொல்லி, அவர்கள் வாழ்க்கை வளம் பெற வேண்டும், வந்து நின்ற உங்கள் வாழ்க்கையெல்லாம் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி, என்ன வேணுமோ அதை வெக்கம் இல்லாமல் குருவோடு பேசுங்கள். நமக்கு வெக்கம் கர்வத்தினால் வருகின்ற வெக்கம். பகவான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமே, பகவான் எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணுமே, பகவான் எனக்கு கொஞ்சம் கூட காசு வேணுமே, பகவான் எனக்கு சொந்த வீடு வேணுமே. கேள், வெட்கம் இல்லாமல் கேள், உள்ளுக்குள்ளே கேள். என்கிட்ட வராத, உங்க அப்பாட்ட போகாத, உன் பொண்டாட்டிட்ட கூட சொல்லாத, நீ நின்று கேள். அப்பொழுது நெஞ்சோடு புலத்தல், மனதோடு பேசுதல் என்பது வரும். எது மனம்? குரு இருக்கின்ற இடங்கள் மனம். மனதோடு மனம் பேசுகின்ற அந்த நேரத்தில் உங்கள் பலம் வளரும். இந்த வளர்ச்சியை குரு கொடுப்பார் என்று சொல்லி, யோகி ராம் சரத்குமார் நாமம் வாழ்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.